தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமான் சொன்னது அடுத்த நாளே நிறைவேறியது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சீமான் சொன்னது அடுத்த நாளே நடந்தது. ஆம், கடந்த 18ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தேர்தல் அறிக்கை, முதல் கட்ட தேர்தல் அறிக்கையை அறிவித்திருந்தார். அதில் மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தப்படும் என்று அறிவித்திருந்தார். மகளிருக்கு வழங்கப்படுகின்றது போன்று ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் என்று அறிவித்தார். இந்த இலவச பேருந்து பயணம் சம்பந்தமாக செந்தமிழன் சீமான் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்டபொழுது சீமான் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். பேருந்து இலவச பயணம் யார் கேட்டது, மக்கள் கேட்டார்களா என்று கேள்வி கேட்டார். நீங்கள் தானே அறிவித்தீர்கள் இலவச பேருந்து பயணம் என்று கூறிவிட்டு அந்த மக்களை மரியாதையாக நடத்துகின்றீர்களா? ஓசி பஸ்லான போறீங்க என்று மகளிரை ஒரு அமைச்சரே அவமானப்படுத்துகிறார். பேருந்துகள் தரமற்ற பேருந்துகளாக உள்ளன. அவை பேருந்துகளா? முன்பக்கம் இல்லை, பின்பக்கமும் இல்லை, கண்ணாடி இல்லை, தரமற்ற பேருந்துகள். உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த பேருந்துல பயணம் செல்வாங்களா என்று கேட்டார். இது பேருந்தா, காயிலாங்கடைக்கு போகக்கூடிய இரும்பா என்று கேள்வி கேட்டார். ஏற்கனவே பேருந்து போக்குவரத்து கழகம் 1 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருப்பதாக கூறினார்கள். தற்பொழுது இலவச பயணம் ஆண்களுக்கு என்று அறிவித்தால் அது கூடுதலாக கடன் சுமை ஏறும் என்று தெரிவித்திருந்தார். சீமான் சொல்வது உண்மைதான். போக்குவரத்து கழகங்களில் உள்ள பேருந்துகள் பராமரிக்கப்படுவது கிடையாது. ஆனால் தற்போது இலவச பயணம் என்று மகளிருக்கு அறிவித்துள்ளார்கள். ஆண்களுக்கு இலவச பயணம் என்று அறிவித்தால் 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் 1.5 லட்சம் கோடி ரூபாய் கடனாக உயரும். தற்பொழுது பேருந்துகளுக்கு உதிரி பாகங்கள் வாங்குவதற்கு கூட போக்குவரத்து துறையில் பணம் இல்லை. இன்னைக்கு பேருந்து வாட்டர் வாஷ் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு பேருந்துகள்ல பெயிண்ட் கூட அடிக்க மாட்டேங்கிறாங்க. கண்ணாடி கிடையாது, கண்ணாடி மாற்ற மாட்டேங்கிறாங்க. கதவுகள்லாம் பிஞ்சுக்கிட்டு தொங்குது. இந்த நிலையில போக்குவரத்து கழக பேருந்துகள் மிகவும் அபாய கட்டத்தில் இருக்கு. ரொம்ப டேஞ்சரான ஒரு கட்டத்தில் இருக்கு. அதான் உண்மை. இன்னைக்கு சீமான் சொன்ன அடுத்த நாளே அதான் நடந்துச்சு. மதுரையில ஆரப்பாளையத்திலிருந்து பழனிக்கு 55 பயணிகளோடு ஒரு பேருந்து கிளம்புச்சு. அந்த சமயநல்லூர் பாலத்துக்கு கீழே கட்டப்புள்ளி நகர் போன உடனே அந்த பேருந்துல இருக்க பின்பக்கம் இருக்கிற 2 சக்கரங்கள் அப்படியே ஆக்சலோட கலந்து வெடித்து தனியே கலண்டு ஓடிடுச்சு, கீழே ஓடுது. கடைசியில் பேருந்து பின்பக்கம் சக்கரம் இல்லாம சறுக்கிக்கிட்டு போய் கீழே இறங்கி நிக்குது. 108 பேருந்து வர வச்சு, 108 வாகனத்தை வர வச்சு பயணிகளை பத்திரமா மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு பேருந்துகளோட நிலைமை இதுதான், அரசு பேருந்துகளோட நிலைமை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1 லட்சம் கோடி ரூபாய் கடன். உதிரி பாகங்கள் வாங்க முடியல, ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்க முடியல, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு காசு கிடையாது, வாட்டர் வாஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க, பிஞ்சு போன கதவை மாத்த மாட்டேங்கிறாங்க, கண்ணாடி நொறுங்கி போய் கிடக்குது, பாக்குறதுக்கே பேருந்து கன்றாவியா இருக்கு, உள்பக்கம் கூட்டி கூட கிளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் நிலைமை. இன்னைக்கு யார் கேட்டது ஆண்களுக்கு இலவச பயணம்? இலவசம் 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் பேருந்து போக்குவரத்து துறைக்கு. நீ அடுத்து இலவசம் சொல்லி ஆண்களுக்கு அறிவிச்சீங்கன்னா அடுத்து 1.5 லட்சம் கோடி ரூபாய் உயரத்தான் போகும், கடன் உயரத்தான் போகும். கடைசியில் என்ன ஆகும்? போக்குவரத்து துறையை திவாலானதை அறிவிச்சுட்டு போக்குவரத்து துறைக்கு 3 விழா நடத்துறது தான் போறாங்க. தனியார்கிட்ட போக்குவரத்து துறையை ஒப்படைச்சு போக்குவரத்து துறைக்கு, அரசு போக்குவரத்து துறைக்கு 3 விழா நடத்திட்டு போறாங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு இலவச பேருந்து பயணம் பொதுமக்கள் கேட்கல. ஆண்களுக்கு இலவச பயணம் சொல்லி ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறக்காண்டி, ஆண்களுடைய வாக்குகளை கவர வேணுங்கிறக்காண்டி அதிமுக பொதுச் செயலாளர் இன்னைக்கு அறிவிச்சிருக்காப்ல. செந்தமிழன் சீமான் சொன்னாப்ல, இன்னைக்கு யார் கேட்டது இந்த இலவச பயணம்? போக்குவரத்து துறை ஏற்கனவே 1 லட்சம் கடன்ல ஓடுது. இது பேருந்தா, காயிலாங்கடைக்கு போகக்கூடிய இரும்பான்னு கேட்டாப்புல. அதுதான் நடந்தது. சீமான் சொன்ன அடுத்த நாளே இது நடந்தது. ஆக இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டோட கடன் 10 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு. நீ அடுத்து 5 வருஷத்துல 20 லட்சம் கோடியா உயரும். ஆகவே இலவசங்களை ரத்து செய்தால்தான் தமிழ்நாடு தலை நிமிர முடியும்.